அப்புறம் அடுத்தது இந்த 5 வந்து 6வது வந்து மிக மிக முக்கியமானது. உப்பு இல்லாமல் கூட வாழ்ந்துடலாம், நட்பு இல்லாமல் இருக்க முடியாதுன்னு யாரோ ஒரு கவிஞர் சொல்லுவார். அந்த நட்புங்கிறது ரொம்ப முக்கியமானது. வள்ளுவர் என்ன சொல்கிறார், 5 அதிகாரம் நட்புக்காகவே ஒதுக்குறார். அது இல்லாமல் பகை ஏழுன்னு சொல்லிட்டு 7 வந்து எதிர்மறை முகத்தால் சொல்கிறாரு. இது உடன்பாட்டு முகமாக சொல்கிறார், பாசிட்டிவாக நெகட்டிவாக சொல்கிறார். இப்போ 5 அதிகாரத்தில் நட்புங்கிறது முக்கியங்கிறார். அது நல்ல நட்பாக இருக்கணும், அதில் நல்லிணமாக இருக்கணும். அதில் அது என்ன சொல்கிறாரு, எடுத்த உடனே முதல் குரலே என்ன சொல்கிறாரு, நீ ஒரு வேலை செய்ய முயற்சியில் இறங்கிட்டியா, அது நட்பை மாதிரி அதுக்கு ஒரு பாதுகாப்பானது வேறு எதுவுமே கிடையாது. நண்பர்களோடு நம்மளாம் குரூப் ஸ்டடின்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஆஃபீஸில் வேலை செய்யறதாகட்டும், இப்போ கிரிக்கெட் எடுத்துங்க, ஒரு டீம் எஃபர்ட் தானே. அதில் யார் பெரியவங்க யார் சின்னவங்கன்னு இருக்காங்க, எல்லோரும் அவங்கவுங்க வேலையை அவங்க சரியாக செய்கிறாங்க. நான் வருவாய் புலனாய்வுத்துறையில் 9 ஆண்டுகள் பணி செஞ்சேன். அந்த டீம் எஃபோர்ட் தான் அதோடைய ஸ்ட்ரென்த்தை நான் நினைப்பேன். நான் இதில் அப்போ வள்ளுவர் சொல்கிறாரு, செயற்க அரிய யாவுல நட்பின் வினைக்கு அதுபோல் வினைக்கு அரிய யாவுல காப்பு அப்படின்பார். நட்பை விட செய்யறதுக்கு என்னப்பா அந்த உலகத்தில் பெருசாக இருக்குது, ஏன்னா அது மாதிரி வினைக்கு என்னப்பா காவலாக இருக்க முடியும் நீ எடுத்துக்கொண்ட செயலுக்கு, மேற்கொண்ட செயலுக்குங்கிறார். அப்போ நட்பு மிக மிக முக்கியமானது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு.